அண்ட் உன்னதமான ஒரு மனிதன், அற்புதமான கலைஞர், நல்ல உள்ளம் படைத்த உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சுகளில் தமிழர் அல்லாதவர்களுடைய உணர்வில் தனி இடம் பிடிக்கும் ஒரு அற்புத கலைஞர். அவருக்கு இந்த விருதை கொடுப்பதில் நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, தமிழ் சினிமா உலகம் அண்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் பெற்றனர் எல்லாருமே ரொம்ப பெருமை. அவருக்கு நீண்ட ஆயுள் ஆண்டவன் கொடுக்கணும். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் சந்தோஷம். நம்ம என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சோ மச். அதுக்கெல்லாம் பிஹைண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு டூல்ஸ் இருக்கு. அதுதான் பிஹைண்ட் வேர்ட்ஸ். அவங்க பண்ற நிறைய ஆர்டிகல்ஸ், ஷோஸ், விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் பப்ளிக்கினுடைய ஒப்பீனியன் கேட்டு பண்ணுறது அவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சினிமா மட்டும் இல்லை, சினிமாவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் இவங்களுடைய ஒப்பீனியன், இவங்களுடைய ரேட்டிங், ஸ்டார்ஸ், அதே விஷயத்துக்கு பப்ளிக் ஓட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டேலி ஆகும், ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் விமர்சனத்துக்கு இவ்வளோ மெனக்கெடும் போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப இவ்வளோ மெனக்கெட்டு பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் பண்ணுற மொத்த பிஹைண்ட் வேர்ட்ஸ் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகள். மாதிரி 2 அவார்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நீங்கள் எல்லாரும் ஓட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாம்ராட் ஆஃப் தமிழ் சினிமா கொஞ்சம் எனக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பயம் கலந்த ஒரு பெருமையாகவும் இருக்குன்றது தான் உண்மை. நானும் 20 வருஷத்தை என் கண்ட்ரோல வச்சுட்டு இருந்தேன்றதை நினைச்சு பார்க்கும்போது பெருமையாக. இதெல்லாம் இது கிடைக்கிறதுக்கு காரணம் ரொம்ப முக்கிய காரணம் இத்தனை வருஷத்துல நிகழ்ச்சி இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், மக்களுக்கும், மீடியாவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினைச்சுதான் என்னுடைய முதல் படம் நாளே தீர்ப்புல நினைச்சேன். அந்த படம் என்னை கைவிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகன் வந்தேன். அந்த படமும் என்னை கைவிடல. இனி வரைக்கும் ரசிகன் எனக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன். மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். ஜென்ரல் ஆடியன்ஸ். ஸோ ஜென்ரலா நண்பர்கள், ரசிகர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போனால், ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் போனால் படத்தை
பத்தி அதிகமாக பேசுறதை விட எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று நல்ல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு அதாவது உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் கைப்பற்றீங்க. கிரிக்கெட்ல சச்சின், தோனி, நடிகர்கள் கைப்பற்றாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு பிளேயர் கோல் போட்டா அதை பார்த்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் கைப்பற்றாங்க. அந்த மாதிரி உங்க எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை முடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது என்னென்ன கண்டுபிடிச்சு கைப்பற்ற நீங்களும் கைப்பற்ற. ரெண்டாவது, கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் அதாவது ஒரு சின்ன விஷயம். நான் உட்காரும் போது யோசிச்சுட்டு இருந்தேன், பேசலாமா வேணாமா மேடையில் பேசுறது. அது என்னன்னா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லா இல்லை. விவசாயம் இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனா எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு விவசாயங்களை நினைச்சா உணவு, உடை, இருப்பிடம் தான் சொல்றோம். அந்த உணவுக்கு வேற முதலிடம். ஆனா அது கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியா தீர்ந்துறதுனாலதான் நம்மளும் அவங்க பத்தி அதிகமாக நினைக்கிறது. அதாவது காசு கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற ஒரு நிலைமை வந்தாதான் நம்மளா புரிஞ்சுக்கணும். இது அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிருக்கு. இப்ப கூட நம்ம முடிச்சுக்கலன்னு நினைக்கிறேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்கும். என்ன சொல்றது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கடையினுடைய முதலாளி, இன்னைக்கு முதலாளி நான் உற்பத்தி பண்ற ஒரு பொருளை இன்னொரு கடையில போய் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு நகை கடை ஓனர் இன்னொரு நகை கடையில போய் நகை எடுக்க மாட்டார். ஒரு ஜவுளி கடை ஓனர் இன்னொரு ஜவுளி கடையில போய் துணி எடுக்க மாட்டார். ஆனா ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை கியூல நிற்கிறான். அதுவும் இருக்குன்னா இலவச. இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணும்ன்றதுலாம் கூட அப்புறம் விவசாயிகள் நல்லா வளர்த்த அரசாங்கம். ஏதாவது தப்பா ஏதாவது. தேங்க்யூ நன்றி.